ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வெங்காய கூழ் வத்தல், வெங்காய கூழ் வடம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், மாவு ஜவ்வரிசி. இதை முதல்ல கழுவி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுற போகிறேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் ஜவ்வரிசியும் 1/2 கப் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்க போகிறோம். நம்ம ஜவ்வரிசியை ஹாட் வாட்டர் வச்சு ஊற வைக்கிறதுனால தான் தனித்தனியாக ஊற வச்சுக்க போகிறோம். இதுவும் ஓவர் நைட் ஊறட்டும். ஜவ்வரிசி நல்லா ஊறிட்டு நம்ம ஜவ்வரிசி அரிசி ரெண்டையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன். ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டுட்டு இப்போ நம்ம கூழ் காய்ச்சிற பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கேன். இதில் நம்ம 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி கூழ் வத்தல் காய்ச்சியில் நம்ம எடுத்திருந்த அளவோட 5 மடங்கு இல்லை 6 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்ந்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக கட்டி தட்டிடும். அதனால் முதல்ல கையை விடாமல் தான் கிளறணும். கொஞ்சம் கட்டியான பிறகு வேணால் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வத்தலுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே உப்பு மிதமாக தான் சேர்க்கணும். காஞ்ச பிறகு உப்பு கூடிரும் உங்களுக்கு. இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் நிறைவாக சேர்த்துருக்கேன். இந்த அளவு கட்டியானா போதும். ஆறின பிறகு இன்னுமே கட்டியாயிடும். நீங்கள் ரொம்ப கட்டியாக்கிட்டிங்கன்னா ரொம்ப இறுக்கி போய் நமக்கு வத்தல் வைக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது கையால் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அடுப்பை அணைக்கலை. ஒரு 2 அல்லது 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த வெங்காய கூழ் வத்தலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குறதோட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கையால் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா தான் உங்களுக்கு வத்தலில் எல்லா இடத்துலையும் வெங்காயம் உங்களுக்கு பரவி இருக்கும். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம கூழை ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். ஒரு கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கூழில் இருக்க சூட்லேயே உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் செட் ஆகிடும். நீங்கள் ஒரு 5 மடங்கு தண்ணி வச்சு கட்டியாக காய்ச்சினாலே உங்களுக்கு பதம் கிடச்சிடும். உங்களுக்கு பதம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வில்ல போட நல்லா வரும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம கூழ் வத்தல் போட ஆரம்பிக்கலாம். இன்னும் சூடாக இருக்குது, போடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னா ஸ்பூனை நம்ம தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம போட்டால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துட்டுன்னா நீங்கள் கையாலேயே எடுத்து கிள்ளி வச்சிடலாம். ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய்ஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் காய விடணும். இந்த துணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம காய வைக்கலாம். வத்தலை துணியிலேருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பின்பக்கமாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நம்ம திருப்பி எடுத்து நம்ம பிளேட்டில் தான் நல்ல வெயிலில் காய வைக்க போகிறோம். அதனால் இதனால் ஒன்றும் ஆகாது. லேசாக பின்பக்கமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாலேருந்து வத்தல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இன்னும் 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சம்மரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மற்ற வத்தல் வடகம் ரெசிபிஸோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.